Hey guys, welcome to the Shinpad podcast. This is Vignesh, joined by my friend Bala on the other side. Bala, welcome. Slight hiccup, but yeah, you forgive me for that. So, நம்ம ஆப்வியஸ்லி படம் பற்றி தான் பேச போகிறோம். ஆர் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் நம்ம we have taken a rest because it's affecting our mental health a lot. ஸோ அதனால அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். பட் ஆப்வியஸ்லி ரிசல்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் இன் ஆர் வே, அது ஒரு விஷயமா இருக்கட்டும். And we just want to talk about just ஒரு பிரீசியான டாபிக், நாட் அ பிரீசி டாபிக், சம்திங் லைக் வி ஆர் என்ன சொல்றது, ஒரு ஏக்கம் இருக்குல்ல பாலா. ஸோ we've seen lot of movies last year இருக்கட்டும், this year இருக்கட்டும், lot of action oriented movies or fast paced movies. So when you just think about it, like I miss seeing good genuine rom-coms or good genuine movies that like ஒரு என்ன சொல்றது, like you just want to take a back seat and watch those movies. அந்த மாதிரி மூவிஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன், எஸ்பெஷலி இன் தமிழ். நான் சொல்லுவேன், மலையாளம் கூட அப்பப்போ ஒரு படம் வந்து, ஈவன் இன் தெலுங்கு for that matter, but Tamil in general we are kind of missing that laid back movies, like ஒரு comfort movies னு சொல்லுவாங்கல. If I tell you what's your comfort movie, I'm going to say it's Kadasi Vivasai, because last year fresh in my mind, I can watch it many times. ஒரு சீன் மட்டும் எடுத்துட்டு அப்படியே பார்க்கலாம். Of course action movies also does that, அவங்களுக்கு preference இருக்கு. So அது பத்தி பேசலாம். A lot of comfort movies, like what's missing, why so much of adrenal rush in all our movies பத்தி பேசலாம் இந்த எபிசோட். So Bala, what do you miss about good genuinely comfort movies in your life? நிறைய இல்ல, முன்னாடி எல்லாம் யூஸ்ட் ஹாவ் அ லாட் ஆஃப் மூவிஸ். அந்த மாதிரி சொல்ற மாதிரி வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 5-10 படமாவது நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட், ஒரு மாதிரி ஜாலியா அப்படி பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வருஷத்துக்கு நம்ம ஒரு படம் அப்படி வந்தாலே, தமிழ்ல ஒரு படம் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. பிகாஸ் இன் அதர் லாங்குவேஜஸ் நீ சொன்ன மாதிரி வி கெட் அ லாட் ஆஃப் மூவிஸ். ஈவன் இன் ஹிந்தி லாஸ்ட் இயர் ஆமீர் கான்ஸ் மிஸ்அண்டர்ஸ்டுட் லால் சிங் சட்டா, which was, அது வந்து எனக்கு நான் ஒரு 5-6 வாட்டி பார்த்துட்டேன். I find it's a good movie, it's a well made movie. எனக்கு பர்சனலா எனக்கு பிடிச்சது அந்த படம். But obviously many reasons people have different thoughts. அது ஒன்னு இருக்கு. அது மெயினா ஆக்சுவலா படத்துக்கு சம்பந்தமே இல்லாத ரீசன்ஸ்னால அந்த படம் வந்து got affected. பட் ஆமீர் கானோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்குமே கொஞ்சம் ஒத்து போலாம். ஆனா அது ஒரு படமா பாக்குறப்போ இட் வாஸ் a very superior product than the original actually, at least in terms of its politics and the way it was constructed, அது எல்லாமே. ஸோ அது வந்து அந்த மாதிரி படங்கள் வந்து நம்ம அட்லீஸ்ட் அங்க பாக்குறோம். ஈவன் தோ வந்து பெரிய ஃபிளாப் ஆனாலும் இப்போ ஷாருக் கான் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு டாங்கின்னு சொல்லிட்டு, which seems like a very light hearted ஒரு காமெடி. அது வந்து அஃப்கோர்ஸ் அது ஒரு மீ டூ கேஸ்ல அக்யூஸ் ஆன ஒருத்தர் தான் டைரக்ட் பண்றாருங்கிறது தாண்டி அட்லீஸ்ட் பெரிய ஸ்டார்ஸ் அங்க கன்சிஸ்டன்டா they are trying to handle comedy and all that. நம்ம ஊர்ல வந்து இந்த நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி we hardly get any of those movies. At least the only one who is trying is, I guess, Dhanush again in the top stars, or maybe Sivakarthikeyan if one considers him a top star. Other than that வேற யாரும் ரெகுலரா அந்த மாதிரி ஜோனுக்குள்ளே இப்ப போறது இல்ல ஜாஸ்தி. Yeah, I don't know, people are asking, எனக்கு தெரியல, எனக்கு அது புரியல. I understand there is a fact that okay, people want everything to move fast இருக்கட்டும். But another thing, அந்த ஆக்ஷன் மூவிஸே வந்து ஒரு 2.5 hours 252 hours உட்கார்ந்து பாக்குறாங்க. ஓகேவா? So almost ஒரு 3 hours மூவி ஆயிருது, plus you add another half an hour for interval, half an hour for parking. You spend almost like close to 4 hours inside the movie all. அப்படி இருக்கும்போது why can't drama movies be accepted அப்படிதான் தோணுது. Or is it because people acceptance இல்ல like all the creators வந்து ஒரு notion எடுத்துட்டு we cannot make people sit and watch சொல்லிட்டு அப்படி எடுக்கறாங்கன்னு தெரியல. Because the same 2 hours 52 minutes for a drama, 2.5 hours, I think people might sit and watch it. So I don't know, is it like somebody is taking us granted or we are taking them granted? தெரியல, அது ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. Because when Paranjit started off, அவர் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் காமெடி தான் அவரோட ஃபர்ஸ்ட் படமா எடுத்தார், அட்டகத்திங்கிற ஒரு படம். இன்ஃபேக்ட் அதுலயுமே அவர் பாலிடிக்ஸ் பேசியிருந்தாரு, ரொம்ப சட்டலா அண்டர் கரண்ட்ல பேசியிருந்தாரு. பட் ஓவர் த இயர்ஸ் அவரோட பாலிடிக்ஸ் வந்து இன்னும் வேகம் எடுக்க அவருக்கு ஒரு இடத்த அவர் நிலைநிறுத்தினதுக்கு அப்புறமா அவரால் அந்த ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஜோனுக்குள்ள வந்து கம்ப்ளீட்டா போக முடியல. சார்பட்டால பிட்ஸ் அண்ட் பீசஸா இருந்தது. ஐ தாட் எனக்கு நட்சத்திரம் நகர்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஐ தாட் இட் வுட் பி இன் தட் அட்டகத்தி கைண்ட் ஆஃப் ஜோன். அந்த மாதிரி ஒரு ஜோன்ல நான் போய் என்ஜாய் பண்ணலாம். அந்த பாலிடிக்ஸோட சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப், ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் மூவி, ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரோட இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் a very serious movie. So
அது வந்து Exactly. Even Kabali kuda, I told you million times about this. I love the portion where Rajini is like ஒரு ஏக்கம் இருக்கும்ல வைஃப் பாக்குற சீன்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்ப இட்ஸ் லைக் வாவ், ரஜினி இஸ் அமேசிங். அது ஒரு ஆக்டிங் ப்ரோவஸ் அந்த மாதிரி இதுதான் தனியா தெரியும் அந்த சீன்ஸ் எல்லாம். சோ அந்த மாதிரி எல்லாம் பாரஞ்சித் எடுத்து பார்க்க இஸ் லைக் பாரஞ்சித் இஸ் லைக் கேப்பபிள் ஆஃப் டூயிங் a full fledged rom coms and proper rom coms. So yeah, just a wish, let's see. Yeah, because even for that matter மாரி செல்வராஜ் வந்து பரியரும் பெருமாள்ல வந்து அது ஒரு மாதிரி இன்னசென்ட்டான ஒரு காலேஜ் கிரஷ் ஸ்லாஷ் அந்த ஒரு லவ் வந்து ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மெலடி இருக்கு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன், ரொம்ப அது இன்னசென்ட்டா காட்டியிருப்பாரு. பட் அவருமே அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து ரொம்ப ஆப்வியஸ்லி இந்த கேன்வஸ் பெருசாகிறப்போ வந்து அவங்களால வந்து இஷ்யூஸ் சுத்தி போறப்போ அது ஒரு கட்டாயமா போயிடுது. பட் அதுதான் எனக்கு ஈவன் ஃபார் தட் மேட்டர் விடுதலையில வந்து வெற்றிமாறனோட அந்த அவர் சூரியோட கேரக்டருக்கும் பவானிஷியோட கேரக்டருக்கும் அந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா ஒரு மாதிரி பிளசண்டா இருக்கும் பாக்குறது. ஏன்னா அந்த படம் அதை தவிர அந்த படத்துல எல்லாமே வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். I think these people are capable of making full-fledged நினைக்கிறேன். பட் yeah, I think we should keep a request. வச்சாதான் எடுப்பாங்கன்னு தெரியல. பட் இந்த வருஷமே பார்க்கும்போது டக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் மூவி எனக்கு ஒரே ஒரு மூவி தான் நிக்குது, அதுவும் குட் நைட் தான். ஸோ ஈவன் தோ அகைன் கிளைமேக்ஸ் சிண்ட்ரோம் நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் லைக் லைட்டா ஃபோர்ஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, லிட்டில் கேயோட்டிக்கா இருந்துச்சு எனக்கு பர்சனலி ஃபீல் பண்ணது. But overall it's a good movie. I really liked it. ஒரு good comfort movie இருந்துச்சு throughout. I didn't feel like எங்கேயும் drag பண்ண மாதிரி தெரியல. It felt like it's like home அப்படின்னு தோணுச்சு. Even for that matter Dada also felt like a good like after a long time ஒரு good rom-com. It had something to do. At least the first half of Dada. Yeah, first half தான் நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு. Again second half the syndrome and the climax syndrome இருக்கு. நம்மளும் like we also spoke about it with the Dada's director as well. So just a shameless plug-in, if you haven't watched our episode with Ganesh Babu, the director of Dada, so தயவு செஞ்சு போய் பாருங்க. And yeah, what else weird? Yeah, I think இந்த வருஷம் எனக்கு அதுதான் எனக்கு குட் நைட் மட்டும் தான் ஸ்டாண்டிங் அவுட் for me. Yeah, because இப்போ வந்து தனுஷ் வந்து வாத்தின்னு ஒரு படத்துல நடிச்சாரு, which is basically a தெலுங்கு மூவி. சார்னு தெலுங்குல எடுத்தாங்க, ஏன்னா தெலுங்கு டைரக்டர், தெலுங்கு க்ரூ pretty much அந்த மாதிரி. பட் அது ஃபீல் குட் அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு டிராமா தான். பட் அட்லீஸ்ட் ரொம்ப ஆக்ஷன் ஜோன்ல எல்லாம் போகாம இட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட் இன் த டிராமாட்டிக் ஜோனே pretty much. கொஞ்சம் மெலோ டிராமாவா மாறிடுச்சு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம். பட் அட்லீஸ்ட் தனுஷ் லாஸ்ட் இயர்லயும் தனுஷ் தான் வந்து திருச்சிற்றம்பலம் ட்ரை பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்லாமான்னு தெரியல, அவரும் வந்து ஆக்ஷன் ஜோனுக்கு போயிட்டாரு. அவரோட அடுத்த கேப்டன் மில்லரோட டீசர் பாக்குறப்ப இட் லுக்ஸ் லைக் இட் வில் பி 5 times more violent than the recent movies like Leo, Jailer, etc. So இது எங்க போய் முடியும்னு தெரியல. அண்ட் ஈவன் சிலம்பரசன் for that matter அவரோட அடுத்த படம் அவர் என்ன நடிக்கிறாரா என்ன பண்றாரு ஒருத்தருக்கு ஒன்னும் தெரியல. சோ I don't know. To think all of this இவ்வளவு மூவிஸ் பண்றாங்க, is it easy to write an action movie than a drama movie? I'm just thinking, but I thought it was the other way around. தெரியல, because you're not professionals. I'm just thinking, is it easy to write an action movie than a drama movie? I don't know, somebody has to tell us. Even at the end of it is because action கரப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அட்ரினலின் ரஷ் கிடைக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல இருக்கு. சீன் ஒரு ஹை வேணும். பேசிக்கலி ஐ கெஸ் இட் ஆல் ஸ்டார்டட் ஆஃப் வித் KGF chapter 1. அந்த வந்து could be correct. அதுல மேபி எல்லாமே ட்ரான்ஸ்செண்ட் ஆச்சு. actually correct, you are right. ஒவ்வொரு சீனும் ஒரு இன்ட்ரோடக்டரி சீன் மாதிரி, ஒரு செலிப்ரேட்டரி சீன் மாதிரி இருக்கும் KGF 1ல. KGF 2 வந்து எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆச்சு. பட் KGF 1 just did not work for me at all because அந்த எடிட் பேட்டர்ன்ஸ் ஆட்டும் ரொம்ப சாப்பியா இருக்கும் படம், சக்குன்னு வரும். ஸோ பட் ஐ கெஸ் இப்போ பீப்புள் அததான் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ 2018 எண்டுக்கும் இப்பக்குமே ஒரு 5 years ஆகுது ஆல்மோஸ்ட். ஸோ இந்த 5 yearsல அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. யாருக்குமே இந்த ஒரு சஸ்டெயின் பண்ணி ஒரு படத்தை காட்டணுங்கிற எண்ணமே குறைஞ்சிருச்சு. which is why maybe ஒரு மிஸ்கின் படம் வந்தா நல்லா இருக்கும். மிஸ்கின் இஸ் a different film maker, பட் அவர் லென்த்தி சீன்ஸா எடுப்பார் நிறைய. ஸோ அது நம்ம இதாயிரும். Even I think around last year I think end of December தான் நண்பகல் நேரத்து மயக்கம் வந்துச்சு. அதுவே it was too meditative for me. நிறைய பேருக்கு அது ஆக்சுவலா வந்து செட் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அது. It was like too meditative for me to sit and watch.
ஐ திங்க் அந்த மூவி தான் கடைசியில தியேட்டர்ல ஒரு ரொம்பவே கூட்டம் இல்லாம ஒரு 10 பேர் 15 பேர் ஃபர்ஸ்ட் ஷோ. ஐ திங்க் அது ஃபர்ஸ்ட் ஷோ இன் கோயம்புத்தூர். ஜஸ்ட் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். நத்திங், நோ டிஸ்ட்ராக்ஷன். ஐ திங்க் லைக் பியூர் சைலன்ஸா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி குட். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் ஐ டோன்ட் நோ, மேபி கடைசி விவசாயி வாஸ் தி லாஸ்ட் ஒன் தட் அகைன் லாஸ்ட் இயர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் ஃப்ரம் தட் ஐம் நாட் ஷுர். பட் யா, இந்த மாதிரி பார்க்கும்போது லைக் வாட் கைண்ட் ஆஃப் மூவி லைக் உனக்கு கண்டிப்பா ஃபேவரட்ஸ் இருக்கும்ல, ஒரு கம்ஃபர்ட் மூவி இருக்கும். ஸோ வாட் வுட் பி லைக் இந்த மாதிரி ஒரு மூவி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், லைக் திருப்பி ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உனக்கு எந்த மூவி? ஐ நோ இட்ஸ் a very tough question putting on a spotlight. இல்ல எப்பவுமே the first movie that I always go to அப்படினா டாம் க்ரூஸ் நடிச்ச ஜெரி மக்வயர் அப்படிங்கிற ஒரு படம். ஓகே, இட்ஸ் லைக் அது எனக்கு வந்து ஒரு 4 படம் இருக்கு கம்ஃபர்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒண்ணு, ரெண்டாவது வந்து அலைப்பாயுதே, மூணாவது ஆமீர் கானோட ஃபனா, விச் இஸ் a very serious movie, very implausible kind of plot. ஆனா எனக்கு சின்ன வயசுல பாக்குறப்போ அது வந்து நம்ம ஒரு 6th ஸ்டாண்டர்டோ 7th ஸ்டாண்டர்டோ படிக்கிறப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டா ஞாபகம் இல்ல. அப்போ ரேண்டமா எப்படியோ நான் அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு அப்போ அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் அதனால அந்த படம். ஸோ பேசிக்கலி இந்த 3 படம் வந்து எப்ப போட்டாலும் நான் உட்காந்து எங்க, அப்புறம் உள்ளத்தை எழுதிட்டா, இந்த 4 படமும் எப்ப போட்டாலும் எங்க இருந்தாலும் உட்காந்து பார்ப்பேன். எனக்கு கேட்கும்போது வந்து பாக்கும்போது I don't know, I like Little Miss Sunshine a lot. So lovely movie. Actually அது என் Hotstarல வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல எப்பவுமே அது வந்து இருந்துட்டே இருக்கும். நான் எப்ப திரும்பி பார்த்தாலும் அது அடிக்கடி பார்க்கணுங்கிறதுக்காகவே ஸ்டார் மார்க் பண்ணி வச்சேன் அந்த படத்தை. Even Good Will Hunting, I don't know why, I think Good Will Hunting, wonderful movie. Come like I can say almost all Robin Williams movie, but I'll just stick to Good Will Hunting for now. And what was another Robin, Patch Adams also I felt it was good, but அந்த ஒரு பார்ட் கொஞ்சம் லைட்டா எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு லைட் ட்ராமாட்டிக்கா இருந்துச்சு. அந்த பார்ட் மட்டும் எனக்கு பிடிக்கல. I understand what you're saying. I mean, I hope you understand what I am saying. What you are saying, Rambar. See, அதனால அது வந்து வசூல் ராஜால வந்து அப்படி இது பண்ணி. Even வசூல் ராஜா is a good comfort movie. நான் காலேஜ் டைம்ல உட்கார்ந்து நிறைய பார்த்துட்டே இருப்போம். ஆக்சுவலா கமலோட காமெடிஸ் எல்லாமே they have very good rewatch values. கமலோட காமெடிஸ் ஆகட்டும், ரஜினிகாந்தோட 80sல வந்த மசாலா மூவிஸ் ஆகட்டும், they were pretty much soaked in comedy. அதாவது படிக்காதவன்ல வந்து நிறைய காமெடி சீக்வென்சஸ் இருக்கும். அதே மாதிரி தம்பிக்கு இந்த ஒரு குரு சிஷ்யன், கமல் எடுத்துட்டோம்னா we have a catalog of comedies with Kamal. So இது எல்லாமே இப்போ காமெடிஸே யாருமே ட்ரை பண்றது, காமெடிஸே வரல. or else like comedy is not feeling like a comedy. அது ஒன்னு இருக்கு. It's like either exactly என்ன சொல்றது, people are matured. So good thing is like on cringe comedies or like what is the borderline லாம் அவங்க புரிஞ்சிட்டு கொஞ்சம் இது பண்ண acknowledge பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஸ்டில் இப்ப என்ன சொல்ல, ஒரே காமெடியாவே எதுவுமே வர மாட்டேங்குது. So அந்த cringe comedy அப்பதான் I guess சிவகார்த்திகேயன் tried his hand with cringe comedy in Prince actually. ஆனா Prince வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. அது ஒரு மாதிரி பேட்சியா தான் இருந்தது. ஓகே, சில சீன்ஸ் ஒர்க் ஆச்சு, சில சீன்ஸ் ஒர்க் ஆகல. பட் அந்த டொனாலிட்டி இஷ்யூனால அந்த so he is another one who keeps trying, I guess. I mean, ஒரு மாவீரன் படம் kind of sort of ஒரு borderline super hero genre genre போயிடுச்சு. கரெக்ட். அதுக்கு அப்புறம் இப்ப அயலான் இஸ் லைக் ஏலியன் படம் அடுத்தது. So he's trying different things, but again ஒரு மாதிரி அயலான் I guess அது ஒரு மாதிரி ஜாலியான படமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் whenever it releases, because அந்த ஒரு பாக்குறப்பே நமக்கு தெரியுது ஒரு மாதிரி காமிக்கலா இருக்கும். ஏன்னா அந்த டைரக்டர் he made a really good drama. இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டடான டிராமா இன்டர்நெட்னால எடுத்தாரு அவரு. apart from say few sequences again towards the end கொஞ்சம் சீரியஸா மாறிடும். அது இல்லாம ஜாலியா இருக்கும் அந்த படம். Yeah, that's true. Even டக்கு டிவில எல்லாம் போற படம் மொழி எல்லாம் ஆக்சுவலி பார்க்க நல்லா இருக்கும், போட்டுட்டே இருப்பான். So it's like lovely movie. Like just anytime you can just sit and watch through. So அப்போலாம் டைம் போறதே தெரியாது. Like okay, you enjoy all these performances, the songs, you enjoy the songs. So I don't know when இப்போ அந்த காமெடின்னு எனக்கு இன்னும் அர்த்தமா இருக்கு. பிகாஸ் நான் உள்ளத்தை அள்ளித்தா வேற சொன்னேன். உள்ளத்தை அள்ளித்தால ஐயோ கவுண்டமணியும் கார்த்திக்கும் வந்து பின்னிருப்பாங்க. இந்த பக்கம் செந்தில் எல்லாருமே அந்த மணிவண்ணனோட அவங்க போன்ல பேசுவாங்க, கிட்னா நாயே என்னடா 4000 ரூபாய் கேக்குறா அப்படின்னு, வெறும் ரான்சம் மணியா 4000 ரூபாய்க்கு வந்து அவரை வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது அவங்க வந்து எல்லா விதமான காமெடி அந்த படத்துல கிளிக் ஆயிருக்கும். அந்த மாதிரி இப்போ காமெடியே வரதில்ல.
இன்ஃபேக்ட் Even now, like few years back, I loved watching Jeans again and again. I felt that was very good. But of course, இப்போதான் தெரியுது Shankar movies there are some reserved elements that we are realizing which is not good in almost any of Shankar's movies. அது ஒரு ஜென்டில்மேன்ல ஆரம்பிச்சு எல்லா படத்துலயுமே தான் சின்ன வயசுல சிரித்து போய் சில்லறையெல்லாம் விட்டெறிஞ்சனடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதேதான், அத வந்து வெளிப்படையா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பட் சங்கர் அவர் சொல்ல வந்த விஷயங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அதை பாக்குறப்போ வேற மாதிரி இருக்கு. But I love enjoy watching Jeans a lot. சின்ன வயசுல like Jeans was like wow, இது double role, இது it felt like a big movie. Of course Shankar's movie again are very long, so அது ஒன்னு இருக்கு. Plus all the songs and everything, even கண்டு கொண்டேன் also in fact that was a lovely movie actually. Again அது ஒரு நாவல் அடாப்டேஷனா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சென்சிபிளா ரொம்ப அழகா எடுத்த ஒரு டிராமா. அந்த மாதிரி ஒரு Ajit, when was the last time Ajit acted in a drama? Probably என்ன எறிந்தால், I guess என்ன எறிந்தால ஒரு மிடில் போர்ஷன்ஸ் ஃபுல்லா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும், எண்ட்ல கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும், நடுவுல ஃபுல்லா டிராமா தான். அது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். ஒரு அப்பாவா வந்து he is finding himself again அப்படிங்கிற மாதிரி ஒரு I guess that was the last time Ajit did a drama. விஜய் ஐ கான்ட் சீம் டு ரிமெம்பர். வாரிசு வந்து நான் எதுலயுமே நம்மள எந்த பாக்ஸ்லயுமே போட முடியாது. அது ஒரு மாதிரி ஒரு படம். அத விட்டுட்டோம்னா ஐ கெஸ் எல்லாமே மாஸ் படம் தான். பிகில் மாஸ் படம், சர்க்கார் வாஸ் மசாலா மூவி. அண்ட் எனக்கு டக்குன்னு ஒரு படம் நான் வந்து தியேட்டர்ல பார்த்தனால I'm just recollecting. I like Munda Sapati. It felt very good watching தியேட்டர்ல. Different topic. I think college நம்ம காலேஜ் படிக்கும் போது வந்துச்சு நினைக்கிறேன். I think went to திருச்சி. I guess I'm not sure. செகண்ட் இயர் படிக்கிறப்போ வந்துச்சு நினைக்கிறேன். I'm not wrong. So Munda Sapati was a very different. அந்த மாதிரி படம்லாம் like we are just missing out. So I don't know, or if GVM has that இதுனா திருப்பி he can just start making. Even I'm not a big fan of Vinatandi Varuvaya, but still at least he can make good rom-com movies. நான் actually எனக்கு Vinatandi Varuvaya ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Okay, something to disagree for at last. அது mainly because of how messed up the female characters. எனக்கு அதோட நீதான் என் பொண்ணு சொந்தம் இன்னுமே பிடிக்கும். அந்த படம் நிறைய பேருக்கு அது பிடிக்காது, பட் I have a soft corner for that movie. So even Deva Thirumagal watching in theater was a different thing. I think that was a good like என்ன சொல்றது, it didn't feel bored any of the in length of the movie. It was like feel good. So லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் ரொம்ப மெலோட்ராமா ஜோன்ல போய்டும், பட் it was a fairly good ஒரு மாதிரி enjoyable. ஒரு 2 மணி நேரத்துக்கு சாலிடா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி படம் தான் அது. I couldn't remember that Tamil we I think tend to miss all this. Because இப்போ for example just take Ajit நம்ம எடுத்துட்டோம். விஜய் அதே மாதிரி last time he did drama was way back in தலைவா. I guess தலைவாக்கு அப்புறம் probably புலில he tried his hand in with fantasy comedy அது மாதிரி பண்ண பார்த்தாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாமே மாஸ் மசாலா தான். ரஜினிகாந்த் you would have to go back to Chandramukhi or Shivaji கூட மாஸ் மசாலா தான். Chandramukhi எனக்கு தெரிஞ்சு it was like full family fun movie தான் actually. fun movie. ஒரு மாதிரி காமெடி ட்ராக். படம் ஃபுல்லா வடிவேல் இருக்காரோ இல்லையோ படம் ஃபுல்லா காமெடி ட்ராக் ஒன்னு போயிட்டே தான் இருந்தது அந்த படத்துல. கமல்ஹாசன் I guess பாபநாசம் was a proper drama. அதுவும் even though it's a remake இருந்தாலும் I think that அவ்வளவுதான். I think he started I think maybe Uttama Villain also to an extent. I guess that was full on drama. Uttama Villain க்கு அப்புறமா தான பாபநாசம் வந்தது. 2 months after Uttama Villain. I think he did 3 movies in that year plus same year. என்ன படம் அது? தூங்காவனம். full on action thriller அது. I don't know, அது ஆக்ஷனல் த்ரில்லர் தெரியல to look back at it, but yeah, good fun movie. அது ரெண்டோட தியேட்டர்ல பார்த்தேன். So even many like Rajarani a lot. I think Rajaraniயோட value was skyrocketed when it released. Definitely. Again I mean நெஞ்சத்தை கில்லாதேவியும் மௌனராகத்தையும் போட்டு கலந்து கட்டிதான் ஒரு படமா எடுத்திருப்பாரு. But still it's a good product. End of the day many people சொல்றது uploaded and started. Again நம்ம அங்கேயும் அந்த செகண்ட் ஹாஃப் சிண்ட்ரோம், கிளைமேக்ஸ் சிண்ட்ரோம். ஏன்னா கிளைமேக்ஸ் மட்டுமே ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல போகும் ராஜாராணில. So that's true. even நடுநடுல படம் வந்துச்சு like that அசோக் செல்வன் ஓமை கடவுளே. ஓமை கடவுளே was a very nice movie. that was like during covid நினைக்கிறேன். it was long back. covid கரெக்ட்டா 1 மாசம் 2 மாசம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. நான் கோவிட் டைம்ல தான் அந்த படம் பார்த்தேன். I'm not wrong, நான் வந்து இங்கிலாந்துல இருக்கிறப்ப பார்த்தேன். பட் அது
அதுதான் நிறைய வந்து go long back. We have to go way long back, at least 2-3 years to nitpick or handpick some movie. So yeah, எனக்கு கோவிட்க்கு அப்புறம் ஐ கெஸ் கரெக்டா அந்த கேஜிஎஃப் ஸ்டார்ட் பண்ண ட்ரெண்ட் கோவிட்ல ஆக்சிலரேட் ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் பீப்புள் ஆர் ரொம்ப ஃபாஸ்டா வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரு பேஸ் கொஞ்சம் லெஷர்லி பேஸ்லயே யாரும் படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஈவன் ஃபார் தட் மேட்டர் கூழாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அது வந்து ஆஸ்கார் நாமினேஷன் அது இதுன்னு போச்சு, பயங்கரமா இட் வான் a lot of awards. சோனி லிவ்ல இருக்கு. ஹோப்ஃபுல்லி இஃப் எனிவன் வாண்ட்ஸ் டு வாட்ச் இட் பாருங்க. கடைசி விவசாயி மாதிரி அது ஒரு மெடிடேட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ். பட் இட்ஸ் a very talky மூவி. ரெண்டு பேர், ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு பெரியவருக்கும் வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் படம் ஃபுல்லா. அதுதான் பேசிக்கலி அந்த படமே. அது நிறைய பேருக்கு வந்து சுத்தமா எடுக்கவே இல்லை இப்போ சோனி லிவ்ல பார்த்தவங்க யாருக்குமே. பட் இட்ஸ் வெரி வெரி லேயர்ட் ஃபேண்டாஸ்டிக் மூவி ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி படத்துக்கு டேக்கர்ஸே இல்லை. அது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இப்பதான் சோனி லிவ்ல போட்டிருக்காங்க அவங்க. இத்தனைக்கும் இட் வாஸ் பேக் பை நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் ஆஃப் ஆல் பீப்புள். ஸோ அதனால அந்த மாதிரி டிராமாஸ் வந்து நம்ம ஒரு சின்ன இந்தி டிராமாவா எடுத்தா அதை என்கரேஜ் பண்ண கூட ஆள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. செத்தும் 1000 பொண்ணு ஒரு படம் இருக்கும். படம் சில பேருக்கு பிடிச்சிருந்தது, சில பேருக்கு பிடிக்கல. பட் அகைன் அது ஒரு அந்த டிராமா எத்தனை பேருக்கு வந்துச்சுன்னு கூட தெரியாது. அது ஒரு நீங்க சொன்ன எனக்கு டக்குனு எனக்கு லிங்குசாமி டக்குனு ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா, ஐ ஹோப் யூ ஆனந்தம் ஞாபகம் இருக்கா? வாட் a lovely movie actually. அந்த டைம்ல we had a plethora of family movies. ஆனந்தம், சமுத்திரம், வானத்தை போல. I feel like watching ஆனந்தம் once again. தெரியல லிங்குசாமி என்னாச்சு தெரியல போலாம்ல. லிங்குசாமி பாவம் ஒரே ஒரு 5 ஆண்டு தான் வந்துச்சு, அவர் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. Those kind of even Jyotika also used to நடுல like she used to make this what is that 36 வயதினிலே. சோ அந்த மாதிரி படம் எல்லாம் வந்துட்டு போவாங்க. I think she is also inclined towards making those kind of movies. பட் என்ன தெரியல இப்போ அவங்க நடிக்கிறதே இல்ல. இப்போ ஒரு சசிகுமாரோட ஒரு படம் உடன்பிறப்பேன்னு ஒரு படத்துல இருந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் okay so next one is coming right with Mammootty again. Okay, that is Malayalam. காதல். that is Malayalam again. மலையாளம்ல தான் we keep getting at least 4-5 movies a year. இந்த மாதிரி ஒரு நல்ல பிளசன்டான. இந்த வருஷம் பாச்சும் அற்புத விளக்கும் has all my heart. அது ரொம்ப அழகான ஒரு படம். சோ அந்த மாதிரி நம்ம ஊர்ல I don't know, அதுவே ஆக்சுவலா அந்த அளவுக்கு ஹிட்டா இல்ல பாச்சும் அது. பட் they didn't promote it well அப்படின்னு நினைக்கிறேன். இங்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் நடிச்சு ப்ரொமோட் பண்ணாங்கன்னா ஐ ஹோப் ஜெயம் ரவி is doing a couple of movies like that. I mean Komali for all its faults and I didn't like it at all, but at least அது ஒரு காமெடி ஜோன்லயா இருந்துச்சு to a large extent. காமெடி டிராமா ஜோன்ல ஈவன் for that matter நம்ம முன்னாடியே பேசிட்டு இருந்தோம், ராம்காம்ஸ் ட்ரை பண்ணாலும் நல்லா எடுக்க மாட்டேறாங்க. அதுக்கு பிரைம் எக்ஸாம்பிள் again Love Today, but it was laughed up by everyone. ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான படம் anyway. and for that matter பிரதீப் ரங்கநாதனை வச்சு அடுத்த படம் டைரக்ட் பண்ண போற விக்னேஷ் சிவனோட கோட் அன்கோட் ராம்காம் காத்து வாக்குல 2 காதலும் வந்து it was so banal. yes அனிருத்தோட 5 பாட்டுனால மட்டும்தான் அந்த படம் தப்பிச்சு. and of course சமந்தா, நயன்தாரா, விஜய் சேதுபதி ஸ்டார் காஸ்ட் வச்சு ஏமாத்திட்டாங்க. சோ விஜய் சேதுபதி what kind of நல்ல excellent movies கொடுத்துட்டு இருந்தாரு. what was that ஆண்டவன் கட்டளை எல்லாம் like I saw it on theaterல. lovely movie ஆண்டவன் கட்டளை. நீ தியேட்டர்ல பார்த்த, நான் வந்து இதுலயே ஒண்ணுலதான் பார்த்தேன். அப்போ எதுல பார்த்தேன் ஞாபகம் இல்ல. பட் அந்த டைம்ல he also acted in தர்மதுரை. வெரி குட் டிராமா, ஒரு நல்ல ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கமிங் ஆஃப் ஏஜ் டிராமா தர்மதுரை. that was good. I mean he had good என்ன சொல்றது biography நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. and ஐயோ காதலும் கடந்து போகும், how can we forget that movie? that was way long back before college. same year காதலும் கடந்து போகும், தர்மதுரை, ஆண்டவன் கட்டளை எல்லாமே ஒரு 6 months கேப்ல வந்துச்சு. ஓகே, அது ஃபுல்லா நடிச்சு தள்ளிட்டார் அவர். அதுக்கப்புறம் சூப்பர் டிலக்ஸ் அகைன் ஆல்மோஸ்ட் 2 years அப்புறம் வந்துச்சு. of course that's a different thing. but yeah ஆண்டவன் கட்டளை I'm just trying to remember வேற என்ன பண்ணாரு. no I don't think so. maybe Pisa also was a good attempt தானே. Pisa also was very I'm saying good attempt. Pisa is a good movie. very good movie. அதான் இப்போ we tend towards, I mean obviously issues பத்தி பேசுறப்போ we have to make serious movies and all that, but ஒரு பேலன்ஸ் வேணும். இல்லைன்னா ரொம்ப வயலண்டா போயிடுறாங்க. எல்லா பெரிய ஹீரோ படம் ரீசெண்டா வந்து விக்ரம், ஜெயிலர், லியோ, துணிவு,
எல்லாமே வந்து pretty violent. I mean 2D was not that violent, but the other three were brutally violent. Even விடுதலை for that matter. I mean again இத பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு படத்தை பத்தி பேசுறப்போ, லியோ பத்தி பேசுறப்போ, ஜெயிலர் பத்தி பேசுறப்போ எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ஈவன் கார்கிலையும் வந்து அந்த ஒரு சீன்ல வந்து தேவையில்லாம ஒரு எக்ஸஸ் கிராபிக் வயலன்ஸை வந்து பிளக் பண்ணி அது I don't know, do they feel desperate enough to do it? அது வச்சாதான் வந்து ரீச் ஆகும்னு நினைக்கிறாங்களா? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பிகாஸ் இப்போ learn from அதுதான் சொல்றேன், as they mature as creators or this thing, I think they might learn that. That's the only hope, I guess. Because I mean there is something called இம்பர்ஃபெக்ட்டா இருந்தாலும் திருச்சிற்றம்பலம் மாதிரி படம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிளசண்டா பார்த்துட்டு வரலாம். That's what we are missing. It's okay if you can release at least ரெண்டு ஸ்கிரீன் release. I understand there's a lot of இப்போ the commercial aspect னு வந்துருச்சு. Business is what end of the day. Movie makers also அவங்களுக்கு அதுதான் தொழில், வேற எதுவும் கிடையாதுல்ல. So they also want to earn. So from their side பார்க்கும்போது okay, they want to see what's the return. So it's totally understandable. But yeah, there are certain set of people who also want to watch good drama, rom-coms or good comedy movies is what I'm saying. Even Gulu also Gulu நான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் last year when we made it. I laughed a lot, but I laughed because I was like, என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் ஏதோ சிரிக்க வைக்கிறேன் சிரிச்சது தவிர I didn't laugh like wholeheartedly. I just laugh for the sake of something, ஏதோ மொக்க போறாங்கன்னு சிரிச்சேன், ஓகே அவ்வளவுதான். But I didn't like the movie. Okay, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. So yeah, that's what is missing. Hopefully we நீ சொன்ன மாதிரி மலையாள மூவிஸ் நிறைய வந்துருக்கு. Hopefully Tamil also we get to see sometime sooner. That's all we wanted to talk about. தெலுங்குல கூட இப்போ இந்த இதுல வந்து மேட்னு ஒரு படம் வந்திருந்தது, கீடா கோலான்னு ஒரு படம் இப்போ வந்திருக்கு, லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிருக்கு, பாலிமேரான்னு சொல்லிட்டு. they make at least அவங்க ஒரு சின்ன படமா இருந்தாலும் they somehow make sure that அந்த ஒரு சின்ன படத்துக்கு ரீச் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்க வந்து ஒரு குட் நைட் வந்து எப்பயாவது அத்தி பூத்த மாதிரி ஒரு படம் வந்துட்டு இருக்கு இப்போ. So yeah, I know we kind of miss such movies. Yeah, let's see. So hopefully two more good movies அப்படி சொல்லியே இந்த எபிசோட நாங்க க்ளோஸ் பண்றோம். So yeah, thanks for listening to this episode of the Shin Pad podcast. As usual, this is Vignesh and Bala signing off. Bye.